திருமறை குரான்ல பல சூறாக்களையும் நாம் தினமும் ஓதுவதுண்டு. சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் யாசீன், இந்த மாதிரிப்பட்ட நிறைய சூறாக்களை எல்லா நாட்களும் ஓதுவதுண்டு. அவற்றில் நிறைய சகோதர சகோதரிகள் தினமும் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா உண்டு. பலரும் இந்த சூறா ஓதுவதுண்டு. வாழ்க்கையில் ஹயர் வந்து சேருவதற்கு, பல பிரச்சனைகள் நீங்குவதற்கு அப்படின்னு நிறைய ஆலிம்கள் கற்றுக் கொடுத்து இந்த சூறாவை ஓதுவதுண்டு. ஆனாலும் பலருக்கும் தெரியாத ஒரு சூறா, அதனுடைய சிறப்புகளும் அவர்களுக்கு தெரியாது. 11 அற்புதமான பிரதிபலன்கள் காத்திருக்கிறது இந்த சூறா ஓதுகின்ற அடியானுக்கு. அந்த மகத்தான அற்புதமான சூறா எது? அதை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய அந்த 11 பிரதிபலனை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை முதலிலிருந்து கடைசி வரை நீங்கள் பார்த்தா, இந்த சூறா ஓதாமல் இருக்கக்கூடிய ஒரு அடியானாக இருந்தால் இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் ஓத ஆரம்பித்து விடுவீங்க. இனி இந்த சூறாவை ஓதுகின்ற ஒரு அடியானாக இருந்தால் அதை உங்களுடைய வாழ்க்கையில் இறுதி வரை ஓதுவதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. இந்த சூறா ஓதுவதற்கு இறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். ஒரு அடியான் இந்த அற்புதமான சூறாவை ஓதி அதற்கு கூடவே மகத்தான ஒரு இஸ்மையும் ஓதி அவன் துவா செய்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? அதையும் இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஒரு இல்மை அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாஹிலிஹி. புனிதமான ஷோபான் மாதத்தில் நாம் இருக்கிறோம். இறைவன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நிறைய பேர் துவா செய்ய வேண்டும் அப்படின்னு கமெண்ட் அனுப்பியிருக்கீங்க. அல்லாஹு தாலா எல்லாருடைய வேதனைகளையும் போக்கி ஹயரும் சந்தோஷமும் தந்து அருள் புரிவானாக. இந்த ஒரு ஷோபான் மாதத்தின் பரக்கத்து கொண்டும் நாம் இன்று படிக்க போகிற இந்த சூறாவின் பரக்கத்து கொண்டும் அல்லாஹு தாலா இந்த துனியாவிலும் நாளை ஆகிரத்திலும் வெற்றியாளர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். இந்த ஒரு மகத்தான சூறாவை எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஓதியிருப்பீங்க. ஓதவில்லை என்றால் அது மாபெரும் நஷ்டமாகும். இதனுடைய சிறப்புகளை கேட்கும்போது இன்றைய தினத்திலிருந்தே இதை நீங்கள் ஓத ஆரம்பித்து விடுவீங்க. ஒருவேளை பலரும் தொடர்ந்து ஓதக்கூடியவராக இருந்தால் நீங்கள் இதை மரணம் வரை ஓதுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அந்த அளவுக்கு பிரதிபலனும் சிறப்பும் நிறைந்த, ஆனால் பல நேரங்களிலும் கவனம் இல்லாமல் ஓதி முடிக்குகின்ற ஒரு சூறாவாகும் இது. அதனுடைய பேரே வெற்றி ஆகும். ஃபதஹ், வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூறா. நமக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூறா ஆகும். திருமறை குரான்ல 114 சூறால அவனுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு சூறாவாகும். சிலர் கூறக்கூடிய ஒரு விஷயம், இந்த வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சூறாவை எல்லா நாட்களுமே நான் ஓதுகிறேன், ஆனால் அதனால் எனக்கு பெரிய அளவில் எந்த பிரதிபலனும் இல்லை என்று. அப்படி கூறுவதே தவறான ஒரு விஷயமாகும். நாம் இந்த சூறாவை ஓதுகிறோம், அதை ஓதுவதால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்றால் அது சூரத்துடைய பிரச்சனை இல்லை. இதை நமக்கு அனுப்பி தந்த நமது இறைவனின் பிரச்சனை இல்லை. இதை நமக்கு காட்டி தந்த நமது இறை தூதரின் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை நம்மிடத்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் இதை ஓதினால் கண்டிப்பாக நமக்கு பிரதிபலனும் சிறப்பும் நன்மையும் காத்திருக்கிறது என்று நம்மிடத்தில் கூறியது நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். நமது இறை தூதர் கற்றுத்தந்த அந்த ஒரு விஷயம் ஒரு நாளும் அது பொய்யாகாது. ஓதி நமக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் நம்மிடத்தில் உள்ள பிரச்சனையாகும் அது. திருமறை குரான்ல 48வது சூறா தான் சூரத்துல் ஃபதஹ். பெரிய சூறாவும் இல்லை, அதே நேரத்தில் சின்ன சூறாவும் இல்லை. வெறும் 29 ஆயத்துக்களை கொண்ட சூறாவாகும். அதாவது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 53வது வயதில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அனுப்பி கொடுத்த சூறாவாகும் இந்த ஒரு சூறா. இந்த சூரத்துல் ஃபதஹுடைய தப்சீரை பார்க்கும்போது மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த விஷயத்தான் இந்த ஒரு வீடியோவில் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் மூமின்களிடத்திலும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ் நாம் இருக்கக்கூடிய புனிதமான மகத்தான இந்த ஒரு மாதம் நம்மை விட்டு செல்வதற்கு முன்னதாக இந்த ஒரு சூறாவை நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் ஓதுவதற்கு நீங்கள் தயாரானால் உங்களுக்கு காத்திருக்கக்கூடியது 11 அற்புதமான பிரதிபலனாகும். இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹு தாலா கூறுகிறான், இன்னா ஃபதஹ்னா லக்க ஃபத்அன் முபீன. நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகள், அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வார்த்தைகள், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதிற்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அதுதான் இந்த சூறாவில் அல்லாஹு தாலா முதலிலே குறிப்பிட்டிருக்கிறான். நபியே, உங்களுக்கு அழகான ஒரு வெற்றியை நாம் வழங்கியிருக்கிறோம் நபியே, உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை நாம் வழங்கியிருக்கிறோம் நபியே அப்படின்னு நமது இறை தூதரை மகிழ்விக்கக்கூடிய, ஆறுதல் படுத்தக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டே அல்லாஹு தாலா இந்த சூறாவை ஆரம்பித்திருக்கிறான்.
இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹு தாலா எதை கொண்டு நமது இறை தூதருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தான், எதை கொண்டு ஆறுதல் படுத்தினான், எதை கொண்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தினான்? 3 விஷயங்களை கொடுத்து அல்லாஹு தாலா சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறான். அதிலில் ஒன்று, நெபியே, உங்களுடைய நீங்கள் முன் செய்த பாவங்கள், இனி வர இருக்கின்ற பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன் நெபியே. இரண்டாவது அருட்கொடையாக அல்லாஹு தாலா கூறுகிறான், நெபியே, உங்களுக்கு நான் அருட்கொடைகளை தந்திருக்கிறேன் நெபியே. என்னெல்லாம் அருட்கொடைகள்? ஹவுதுல் கௌசர், இந்த உலகத்தை படைப்பதற்கு காரணமானவர். அதே போலவே என்னுடைய நெபி, அதே போலவே இந்த சொர்க்கத்தில் முதல் மனிதராக செல்ல போவது நீங்கள் தான் நெபியே. இந்த உலகில் உள்ள நபிமார்களின் தலைவர், உலகத்தில் உள்ள அனைத்து மூமின்களின் தலைவர். இதுபோல் அதிகமான சிறப்புகளை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் நெபியே. மூன்றாவது அருட்கொடை, நெபியே, நீங்கள் இருப்பது நேரான வழியில்தான், சரியான பாதையில்தான் அப்படின்னு இந்த 3 அருட்கொடைகளை அல்லாஹு தாலா இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறான். மூமின்களே, இந்த சூறாவை நாம் ஓதும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பிரதிபலன், முதல் சிறப்பு என்னவென்றால் இறைவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய ஒரு திருப்தியும் இறைவனுடைய ஒரு பொருத்தமும் நமக்கு கிடைக்கும் இந்த சூறாவை தொடர்ந்து ஓதினால். நமக்கு இதை ஃபஜருக்கு பின்னரும் ஓதலாம், மஹரிப்புக்கு பின்னரும் ஓதலாம், இஷாவுக்கு பின்னரும் ஓதலாம். எந்த நேரத்தில் உங்களுக்கு ஓத முடியுமோ அந்த நேரத்தில் உங்களுக்கு இதை ஓதலாம். இந்த சூறா ஓதுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பிரதிபலன் இறைவனுடைய ஒரு திருப்தி கிடைக்கும். இரண்டாவது, நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு திருப்தியும் அவர்களுடைய ஒரு பொருத்தமும் அவர்களுடைய ஒரு ஷஃபாத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால மகத்தான இந்த ஒரு சூறாவை இன்றைய தினத்தில் யாராவது ஓதாமல் இருந்தால் இன்றைய தினத்திலேயே ஆரம்பித்து விடுங்கள். இதை ஓதக்கூடிய அடியானாக நீங்க இருந்தால் இதை நிறுத்தாமல் மரணம் வரை தொடர்ந்து இதை ஓதுங்கள். சிறப்பு நமக்கு தப்சீரில் பார்க்க முடிகிறது. நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் இருக்கும்போது, வருத்தத்தில் இருக்கும்போது அவர்களுடைய அருகில் அமர்ந்து நாம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு சூறா இது. இது வார்த்தைகளை கொண்டு நமது பேச்சால் நமது இறைதூதர் சந்தோஷப்படுறாங்க என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், எவ்வளவு புனிதமானது. அந்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த சூறாவை ஓதுவதால். காரணம், இந்த சூறாவின் ஆரம்பத்திலேயே அல்லாஹு தாலா நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்தியை கொடுத்து ஆரம்பிக்கிறான், சந்தோஷத்தை கொடுத்து ஆரம்பிக்கிறான். இந்த சூறாவில் நமது இறை தூதரை சந்தோஷப்படுத்துகின்ற, திருப்திப்படுத்துகின்ற அந்த கூலியை நமக்கு இறைவன் வழங்குவான். அதனால் எந்த ஒரு மூமீனும் இந்த சூறாவை இழந்து விடக்கூடாது, நஷ்டமாக்கி விடக்கூடாது. அதாவது இந்த சூறாவை ஓதும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், கிபிலாவை முன்னோக்கி அமர வேண்டும். நான் ஓதும்போது கிபிலாவை பார்த்து அமர வேண்டும். அது கட்டாயம் கிடையாது, ஆனால் அது நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதையாகும். கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள், அழகான ஒலு செய்து கொள்ளுங்கள். அதுபோல் மொபைலில் பார்த்து ஓத வேண்டாம், குரானை கையில் எடுத்து ஒலுவோடு ஓத ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். பெண்களும் சரி ஆண்களும் சரி தலையை மறைத்து கொண்டு ஓதுங்கள், அது சுன்னத்தாகும். அதாவது முடியை மறைத்து கொள்ளுங்கள். அதன் பின்பு இடையில் எந்த ஒரு பேச்சும் பேசாமல் ஓதுங்கள். அதன் பின்பு அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா ஆயத்துகளுடைய அர்த்தம் தெரியவில்லை என்றாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்திய சூறாவாகும், மகிழ்ச்சியை கொடுத்த சூறாவாகும், நரகத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு சூறாவாகும், சொர்க்கத்தை பற்றி கூறக்கூடிய சூறாவாகும், இறைவனின் ஆற்றலை பற்றி கூறக்கூடிய சூறாவாகும் என்று மனதில் புரிந்து ஓதுங்கள். இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து நான் சொன்ன விதத்தில் நீங்கள் ஓதினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபத்தஹ் என்பது கிடைக்கும். ஃபத்தஹ் என்றால் வெற்றி என்று அர்த்தம். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் ஓதுங்கள், மனைவி ஓதுங்கள், பிள்ளைகள் ஓதுங்கள், குடும்பத்தில் பரக்கத்தும் ரஹமத்தும் வந்து சேரும். உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க ஓதுங்கள். இது ஓதினால் உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். நமது துனியா வெற்றியடையும், நமது ஆகிரம் வெற்றியடையும். அதே போல் நிறைய பேர் நிறைய கேஸில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அதிலிருந்தெல்லாம் ஒன்று வெளிவந்து ஃபத்தஹ் கிடைப்பதற்கு இதை ஓதிக்கொள்ளுங்கள். ஐந்தாவது சிறப்பு, இதனுடைய 5வது சிறப்பு தேவைகள் பூர்த்தி ஆகுவதற்கு, ஹஜ்ஜத்துகள் நடந்து கிடைப்பதற்கு. ஹஜ்ஜுக்கு செல்ல ஆசை இருக்கிறதா? உம்ரா செல்ல ஆசை இருக்கிறது, கையில் பணம் இல்லை, பணமெல்லாம் நமக்கு தருகிறது இறைவனாகும். உங்களுடைய கல்பில் ஆசை இருந்தால் சூரத்துல் ஃபத்தஹை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதினால் உங்களுடைய மரணத்திற்கு முன்னதாக உங்களுக்கு ஹஜ் பயணம் செல்ல முடியும். இறைவன் தௌஃபீக் புரிவானாக. இந்த ஷோபான் மாதம் முடிவதற்குள் இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த வருடத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ் பயணம் செல்ல முடியும். ஹஜ் பயணம் செல்ல வேண்டும், உம்ரா செல்ல வேண்டும், எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்க வேண்டும், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு பிள்ளைகள் கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு முறையில் அவர்கள் வளர வேண்டும்,
நல்ல வருமானம் எனக்கு வேண்டும், நல்ல ஒரு வாகனம் எனக்கு வேண்டும், எனக்கு இன்டர்வியூவில் பாஸ் ஆக வேண்டும், எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு விசா சரியாக வேண்டும், எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் எக்ஸாமில் நான் செலக்ட் ஆக வேண்டும். இப்படி என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ தேவைகளை நீங்கள் முன்வைத்து 3 நாட்கள் தொடர்ந்து ஓத வேண்டும். அதாவது இந்த சூறாவை தொடர்ந்து 3 நாட்கள் ஓத வேண்டும். இதில் உங்களுக்கு ஃபத்தஹ் கிடைக்கவில்லை என்றால், வெற்றி கிடைக்கவில்லை என்றால் 5 நாட்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் 7 நாட்கள் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு 7 நாட்களில் உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு ஃபத்தஹ் என்பது கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல மனதோடு ஆத்மார்த்தமாக இந்த ஒரு சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். 7 நாட்களில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜத் உங்களுக்கு நடந்து கிடைக்கும். அதே போலவே செய்வினை, கண் திருஷ்டி, ஷைத்தானுடைய தொந்தரவு, மனிதனுடைய தொந்தரவு இதெல்லாம் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? சூரத்துல் ஃபத்தஹை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொடங்க வேண்டியது அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அதற்கு மறந்துவிடக்கூடாது. அதாவது இந்த சூறால கடைசி ஆயத்து மொத்தம் 29 ஆயத்துகள் இருக்கிறது. இதில் அந்த கடைசி ஆயத்து முஹம்மது ரசூலுல்லாஹி வல்லதீன மஅஹு ஷித்தா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தை ஒரு அடியான் தொடர்ந்து ஓதினால், அதாவது அவன் சூரத்துல் ஃபத்தஹை ஓதுகிறான், அது இல்லாமல் இந்த ஒரு ஆயத்தை தனியாக எல்லா நாட்களும் அவன் ஓதினால், இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா கூறுவது நமது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பும், 1,00,000ற்கு அதிகமான சஹாபாக்கள் அவர்களுடைய சிறப்பும், அவங்க நமது இஸ்லாமுக்கு வேண்டி தீனுக்கு வேண்டி செய்த அந்த விஷயங்களை பற்றியும், அல்லாஹ்க்கு வேண்டி செய்த விஷயங்கள், இஸ்லாமுக்கு வேண்டி செய்த விஷயங்கள், நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து கூறக்கூடிய ஒரு ஆயத்து. இந்த ஒரு ஆயத்தை ஓதினால் நமது இறை தூதரை கனவில் காண்பதற்கும், நாளை சொர்க்கத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நம் சொர்க்கத்தில் இருப்பதற்கும் இந்த ஆயத்தை ஓதி கொள்ளுங்கள் அப்படின்னு மகான்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. சிறப்பு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கவலைகள், அதிகமான நோயில் இருக்கிறேன், பயங்கரமான நோயில் இருக்கிறேன், கேன்சரில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், பிரெயின் டியூமர் இருக்கிறது, ஸ்ட்ரோக் இருக்கிறது, அடைவதற்கு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை, அடைப்பதற்கு எந்த வழியும் இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, சம்பளம் பல மாதங்களாய் கிடைக்காமல் இருக்கிறது, வீடு இடம் ஒன்று விற்க வேண்டும், பிள்ளைகளுடைய மோசமான நடவடிக்கை ஒன்று மாற வேண்டும், சொந்தமான ஒரு வீடு வேண்டும், ஆனால் வாடகை கொடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது எனக்கு சொந்தமான வீடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அப்படி நினைக்கக்கூடியவர்கள் கூட இந்த கவலைகளை எல்லாம் உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சூறாவை 21 நாட்கள் தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஹைரை ஏற்படுத்தி தருவான். 21 நாட்கள் தொடர்ந்து ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். தினமும் ஒரு முறை, அப்படி 21 நாட்களுக்கு நான் சொன்ன இந்த ஒரு விஷயங்களை கடைபிடித்து ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு அற்புதமான ஹைரை ஏற்படுத்தி தருவான். உங்களுடைய ஹாஜத்து நிறைவேறி விட்டது என்றதாகும். அதாவது சிறப்பு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இடத்தில் கற்றுத்தந்தது. இது மகானான புகாரி அவர்கள் கிதாபில் பதிவு செய்திருக்காங்க. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய நேரத்தில் கூறுகிறாங்க, இந்த ஒரு இரவு எனக்கு ஒரு சூரத்து வந்து இறங்கியது சஹாபா. இந்த துனியாவும் இந்த துனியாவில் உள்ள சகல பொருட்களும் சகல விஷயங்களும் எனக்கு கிடைப்பதை விட எனக்கு சந்தோஷமானது இந்த சூரா ஓதுவதே ஆகும். இந்த உலகத்தில் அனைத்தையும் விட நான் நேசிப்பது இந்த சூரா ஓதுவதாகும். என்ன சூரான்னு உங்களுக்கு தெரியுமா? 48வது சூரா ஆன சூரத்துல் ஃபத்தஹ். அது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதற்கு ரொம்ப பிடித்த ஒரு சூரா. அது வந்தபோது ரொம்ப சந்தோஷமடைந்த ஒரு சூரா. இந்த ஒரு சூரா ஓதுவதால் நமக்கு கிதாபில் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு, நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பதற்கு கௌசர் நமக்கு கிடைக்கவும், இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் உள்ள அனைத்து நன்மைகளும் அனைத்து வெற்றியும் நமக்கு வந்து சேரவும் இந்த சூரா ஓதினால் போதுமானது என்று சிறப்பு ஹவாசுல் குரான் என்கிற கிதாபில் பார்க்க முடிகிறது. கோழையாக இருக்கக்கூடியவனும் வீரம் இல்லாமல் இருக்கக்கூடியவனும் பயத்தோடு இருக்கக்கூடியவனும் இது ஓதினால் அவனுக்கு மனதில் ஒரு தைரியமும் உடம்பில் ஒரு தெம்பும் அவனுக்கு வீரமும் கிடைக்கும் என்று. நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு அடியான் ஓதினால் அவனுக்கு அந்த நோயிலிருந்து ஷிஃபா கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். கல்வியில் இருக்கவன் ஓதினால் வெற்றி கிடைக்கும். கடன் கொண்டு மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவன் ஓதினால் அவனுடைய கடன் அடையும். பிரச்சனையில் வேதனையோடு இருக்கக்கூடியவன் ஓதினால் அவனுடைய பிரச்சனை நீங்கி அவனுடைய வேதனை நீங்கி சந்தோஷம் என்பது வரும். கேஸில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் ஓதினால் அந்த ஒரு கேஸில் இருந்து அவன் வெளியே வருவான். முசீபத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன் ஓதினால் அவன் பணக்காரன் ஆவான்.
அதாவது என்ன பிரச்சனைக்காக நாம் ஓதுகிறோமோ அதற்கு ஆப்போசிட்டான நன்மை அவனுக்கு கிடைக்கும் என்று. இன்னொன்றாவது சிறப்பு, இந்த சூரத்துல் ஃபத்தஹை ஒரு முறை ஓதிவிட்டு யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்கிற திருநாமத்தை ஓதினால் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்று. அதாவது சூரத்துல் ஃபத்தஹை ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதே அமர்விலிருந்து யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்கிற இஸ்மை 100 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தினமும் ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் அவனுடைய காரியத்தில் அவனுக்கு ஹயரு கிடைக்கும், அவனுக்கு நன்மை கிடைக்கும், அவனுக்கு ஃபத்தஹு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இன்னும் அளவில்லாத சிறப்புகள் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக, எல்லா நன்மைகளையும் அல்லாஹு தாலா வழங்குவானாக. இந்த புனிதமான ஷோபான் மாதத்தில் இன்றைய தினத்திலிருந்தே நீங்கள் இதை ஓத ஆரம்பித்து விடுங்க. 21 நாட்கள் தொடர்ந்து ஓதுங்க, அற்புதங்களை பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.